2010 இன்று வரையும் கோலிவுட்டில் வருஷம் அதிகமாக வசூல் செய்த திரைப்படம் எது அப்படிங்கிற பட்டியல் இப்போ வெளியாயிருக்கு. அந்த பட்டியலில் 2010 அதிகமாக வசூல் செய்த திரைப்படம் அப்படின்னா சூப்பர் ஸ்டாருடைய எந்திரன் திரைப்படம். 2011 சூர்யா அவர்கள் நடித்த 7ஆம் அறிவு திரைப்படம் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு. 2012 விஜய் அவர்கள் நடித்த துப்பாக்கி திரைப்படம் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு. 2013 சூர்யா அவர்களுடைய சிங்கம் 2 திரைப்படம் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு. 2014 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய லிங்கா திரைப்படம் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு. 2015 விக்ரமுடைய ஐ திரைப்படம் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு. 2016 சூப்பர் ஸ்டாருடைய கபாலி திரைப்படம் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு. 2017 விஜய் அவர்களுடைய மெர்சல் திரைப்படம் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு. 2018 சூப்பர் ஸ்டாருடைய 2.0 திரைப்படம் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு. 2019 விஜய் நடித்த பிகில் திரைப்படம் அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு. 2020 தலைவரோட தர்பார் திரைப்படம் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு. 2021 தலைவரோட அண்ணாத்த திரைப்படம் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு. 2022 பொன்னியின் செல்வன் பார்ட் 1 திரைப்படம் அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு. 2023 சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் திரைப்படம் அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு. 2024 எந்த படம் அதிகமாக கலெக்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது சூப்பர் ஸ்டாருடைய அதிகபட்ச படங்கள் இதில் இடம்பெற்றிருக்கு. அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் எந்தெந்த வருஷங்கள்லாம் வெளியாச்சோ அந்தந்த வருஷங்களில் அந்த படம் அதிகமாக கலெக்ட் பண்ண படமாக மாறி இருக்கு. தலைவர் படம் வெளிவந்தாலே அந்த வருஷம் அந்த படம் தான் ஹையஸ்ட் கலெக்ஷனாக இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தலைவர் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் எம்பரர். இது போன்ற சினிமா பற்றிய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.